வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சப்பாத்தி தோசைக்கு ஏற்ற சைட் டிஷ்ஷு ஆனியன் மஞ்சூரியன் பார்க்க போகிறோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வெங்காயம். காய் இல்லைன்னா கவலைப்பட தேவையில்லை. வெங்காயம் மட்டுமே வச்சு இன்றைக்கி மஞ்சூரியன் பண்ணலாம். இதுக்கு நான் 4 வெங்காயத்தை நல்லா பொடி பொடி நறுக்கி வச்சுருக்கேன். இது கூட 1/4 கப்பு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன், 1/4 கப்பு மைதா சேர்க்குறேன். நீங்கள் எடுக்கிற வெங்காயத்தை பொறுத்து அளவு மாறுபடும். 2 ஈக்குவல் அமௌண்ட்டாக போட்டுக்கோங்க. இதுக்கு காரத்துக்கு மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூனும் மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூனும் சேர்க்குறேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சரியாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த வெங்காயத்தில் இருக்க தண்ணி இந்த மாவோடு சேரட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துக்கோங்க. 1/4 டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி தேவைப்படும். நல்லா அதை பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த பக்கோடா மாதிரி போட வரணும், அந்த அளவுக்கு இருந்தால் போதும். மாவு ரொம்ப தண்ணி ஆகிடுச்சுனாலும் கவலைப்பட வேண்டாம். மைதா மாவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ ரெடி பண்ண இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இது போடும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் மாறி மாறி போடுங்க. இந்த பக்கம்னா அந்த சைடு ஒன்று மாறி மாறி போட்டிங்கன்னா ஒட்டாமல் வரும். இப்போ திருப்பி போட்டு அதையும் நல்லா வேக வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா கொஞ்சம் நேரம் எடுக்கும். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம கிறிஸ்பியாக இருக்கனால அப்படியே உடனே ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். சாம்பார் சாதம், கீரை சாதத்துக்குலாம் சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம மஞ்சூரியன் பண்ண என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு சின்ன சைஸு குடமிளகா, ஒரு 3 பல் பூண்டு பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் சோயா சாஸு, டொமேட்டோ சாஸு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூனு, கொஞ்சம் தேவையான உப்பு. இப்போ கார்ன்ஃப்ளவரை 2 டீஸ்பூன் நல்லா கரைச்சி வச்சுருக்க தண்ணியில் நறுக்கின கொத்தமல்லி கொஞ்சம். ஃபஸ்ட்டு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டை போட்டு நல்லா வதக்கிக்குங்க. அது வதங்கினோடனே வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிங்க. வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் ஆகணும், அது வரைக்கும் வதக்கிட்டு குடமிளகாவும் சேர்த்துக்கோங்க. குடமிளகாவும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிட்டு இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு சோயா சாஸு, டொமேட்டோ சாஸ்லாம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பு இதுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறிட்டு நம்ம கரைச்சி வச்சுக்கிற அந்த கார்ன்ஃப்ளவரை தண்ணியை அதில் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவரை கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அது கூட ஒரு 1/2 டம்ளர் தண்ணியும் சேர்த்துக்குங்க. அப்போ தான் இந்த கிரேவி கரெக்டாக வரும். நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்க்குறேன். காரம் பத்தலை, அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள். லைட்டாக ஒரு கொதி வரும். கொதி வந்த உடனே வறுத்து வச்சுக்கிற அந்த வெங்காயத்தை எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அந்த கிரேவியோடு நல்லா மிக்ஸ் ஆகணும், அப்போ சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். உப்பு நம்ம ஏற்கனவே வெங்காயத்துக்கும் போட்டிருக்கோம், கிரேவிக்கும் போட்டிருக்கோம். இப்போ பத்தலைன்னா நீங்கள் செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. நல்லா இந்த கிரேவியோட இந்த வெங்காய வடையும் நல்லா மிக்ஸ் ஆன உடனே நறுக்கின கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த ஃப்ளேவருக்காக தான் போட்டிருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் போல் குக் பண்ணுங்கள். ஏன்னா அந்த வெங்காயத்தில் வடையில் நல்லா கிரேவி ஊறணும், அதுக்காக தான். ரொம்ப நேரம் வேண்டாம், இல்லைன்னா அடி ஒட்டிடும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா ஜூஸியாக இந்த மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி தோசைக்கு சைட் டிஷ்ஷாக கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒன்று கேட்டு சாப்பிடுவாங்க. இந்த டிஃப்ரெண்ட்டான வெங்காய மஞ்சூரியன் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.